அமெரிக்க நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதில் இருந்து உலக நாடுகளுக்கும் அனைத்து மக்களையும் வரி என்கின்ற பெயரில் மறைமுக போரை துவக்கி தனக்கு அடிபணிபவர்களை விலக்கி கொரோனா காலங்கள் போல் வரி விதிப்பு இதனால் என்ன தாக்கங்கள் நிகழும் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா மீது பிற நாடுகள் விதிக்கும் வரியை போலவே தாங்களும் வரிகளை விதிக்கப் போவதாக அறிவித்தார். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது வரி விதிப்பின் மூலமாக புதிய புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயல்பாடுகள் உள்ளது. அமெரிக்கா இந்தியாவிற்கு 25% வரி விதித்திருப்பது அமெரிக்காவின் அரசியல் தந்திரமாக தெரிகிறது. அமெரிக்காவிற்கு இந்தியாவின் வர்த்தகம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றுதான். அதே போல இந்தியாவிற்கு அமெரிக்காவில் வர்த்தகம் செய்வது தொலைநோக்கு பார்வையில் வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்க தயாராவதுதான் ராஜயோகம். இந்தியா உலக பொருளாதாரத்திற்கு சூறாவளியாக உருப்பெற்றுள்ளது. இதுதான் இன்றைய அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் வரி என்கின்ற பெயரில் தடுமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். மற்றபடி இந்தியா நட்பு நாடு, மோடி தனது சிறந்த நண்பர் என்று சொல்வதெல்லாம் வேறு. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு வேண்டுமானால் நட்பு நாடு, நண்பர்கள் என்றால் விட்டு கொடுத்து போய்விடுவார்கள் போல் இருக்கிறது. சில வருடங்களாக வர்த்தகம் செய்யும் நாடுகள் எல்லாம் நட்பு நாடாகாது. அமெரிக்காவிற்கே ஜனாதிபதி ஆகிவிட்டால் சிறந்த நண்பனாகிவிட முடியாது. இந்தியாவின் நோக்கமே மனிதாபிமானத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காண வேண்டும் என்பதுதான். ஆனால் வர்த்தக ரீதியாக பார்த்தால் மிகவும் இந்தியாவை மட்டுமே வஞ்சிக்கும் விதத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் உள்ளது. டொனால்டு டிரம்புக்கு மோடி எனது நண்பர், புதின் எனது நண்பர் என்று பேசிக்கொண்டே இருப்பது அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் கலாச்சாரம் போன்றிருக்கிறது. ஆனால் இந்தியாவின் கலாச்சாரம் அப்படி அல்ல. நண்பன் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுப்பவன் நண்பன். அப்படி உதவ முடியவில்லை என்றாலும் அமைதியை காக்க வேண்டும். மற்ற அண்டைய நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவின் புறமுதுகில் குத்துவது போலவும் நண்பன் என்கின்ற பெயரில் நிதி உதவி செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாட்டின் ராஜதந்திர பேச்சும் சரித்திரத்தில் இடம்பெறும். இதை இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் பேச்சுவார்த்தையின் மூலமும் நிதானமாக கையாள வேண்டும் என்பதுதான் உண்மை.